லவ் டுடேக்கு அப்புறமா நீங்க வந்து மீட் பண்றீங்க டிராகன்ல பிரதீப் ரங்கநாதன். எப்படி இருந்தது? நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க லைஃப்ல. ஸோ ஹி வாஸ் வெரி மெட்டிகுலஸ் அபவுட் எவ்ரி சீன் அண்ட் ஈச் டைலாக். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு உங்களை பத்தி சில ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய காட் ஆஃப் லவ்ல இவங்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. இதெல்லாம் இப்போ எனக்கு வரவே இல்லையே இந்த மாதிரி ரூமர் எல்லாம். சரி, சான்சஸ். அல்லு அர்ஜுன் சாருடைய புஷ்பா 3ல ஒரு முக்கியமான கேரக்டர் நீங்க பண்ண போறீங்களா? அப்படியா? ஜனநாயகன்ல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாங்க. ஆனா வந்து நம்ம யாருக்கும் காமிக்க மாட்டாங்க. இது ரூமரா உண்மையா? நான் அவங்க கிட்ட ஒரு படம் பண்ணோன்னு நானே ரொம்ப ஒரு இன்டர்வியூக்கு அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ஆர்டிக்கிள் வந்துடுச்சு. நான் வந்து 4 கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு. ஊர் பேரை கேட்டாங்க. என்னோட ஊர் பேர் வந்து 4 கோடி. சத்தியமா 4 கோடி தான் என்னோட ஊர் பேரு. அது அவங்க கேட்டாங்க, நான் இன்டர்வியூல சொன்னேன். நெக்ஸ்ட் டே தான் ஆர்டிக்கிள் வந்துடுச்சு, நான் 4 கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி. ஊர் பேர் சொன்னதுக்கும் 4 கோடி சம்பளத்துக்கு எப்படி லிங்க்? உங்களை மாதிரி ஆட்கள் தான் அதை லிங்க் பண்றாங்க. க்ளோஸாக இருக்கிற எல்லாருமே வந்து என்ன அலீனான் தான் கூப்பிடுவாங்க. அது வந்து ஒரு கம்ஃபர்ட் நேம். எல்லாருமே வந்து அலீனான் கூப்பிடும்போது ஐ ஃபீல் வெரி நார்மல். பேர் என்ன? இன்னொரு பேர் என்ன? கொரோனாவா? கொரோனாவா? ஆமா. இல்லையே. எல்லார்ட்டையும் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடுறீங்க. ஓ, நீங்க தான் அப்போ இன்ஸ்டால எனக்கு அந்த மெசேஜ் பண்ணதா? சிங்கிள் படம் பத்தி இப்ப எங்களுக்கு வந்து தமிழ்ல, மலையாளத்துல, தெலுங்குல 3லயும் பேசலாமா? சிங்கிள் படத்துல தெலுங்குல நடிச்சிருக்கீங்க, எப்படி இருக்கு தமிழ்ல? சாலா தமிழ்ல தமிழ்லையா? 5 ஸ்டாரோட பேர் சொல்றேன். அந்த 5 ஸ்டாரோடைய படங்கள்ல நீங்க டேட்டை வந்து கிளாஸ் பண்ணாம நீங்க எப்படி வந்து நடிப்பீங்க? இல்லனா ஓகே, थैंक यू गाइस. இவ்வளவு நேரம் என் கூட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆக்சுவலா செம்மையான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க எங்களுக்கு. நீங்க எந்த படத்தை சொல்றேன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். டிராகனா? எஸ், டிராகன்ல. அது ஆல்ரெடி பிளான்டா? அது எப்போ உங்களுக்கு வந்து சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் மூவி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டிராகனுக்காக அப்ரோச் பண்ணாங்க. எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்தது. என்னன்னா திடீர்னு இப்படி ஒரு கேமியோக்கு அவங்க கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கூப்பிட்டாங்க. அஸ்வந்த் அவங்க வந்து கதை ஃபுல்லா எனக்கு சொன்னாங்க. டிராகன் படம் எப்படி இருக்குங்கிறது சொன்னாங்க. உங்க கேரக்டர் இப்படிதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான். ஓகே, இதை பத்தி நம்ம கடைசியா கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த பார்த்தோம்னா சிங்கிள்னு ஒரு படம் வருது. என்னடா இதுல யாரோ நமக்கு தெரிஞ்ச ஃபேஸா இருக்காங்க, பார்த்தா இவானா இருக்கிறாங்க. எப்படி இந்த படம் வந்துச்சு உங்களுக்கு? ஐ திங்க் தமிழுக்கும் தெலுங்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு தெரியும். பட் தமிழ் தெரிஞ்சதுனாலயோ தெலுங்கு கத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஃபீல் பண்ணேன். அது என்ன இதுன்னு எனக்கு தெரியாது, சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் அது சொல்ற விதமோ அந்த ஸ்லாங்கோ ஏதோ ஒன்று எனக்கு சிமிலரா தெரிஞ்சிடுச்சு. அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இப்போ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? மலையாளம், தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஹிந்தி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. எனக்கு எதுவும் நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியும் அதுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரியும் எனக்கு இருக்கு. ஓகே. ஆக்சுவலா இந்த படம் சிங்கிள் பத்தி சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் ஓரியன்டான ஒரு படமா இருக்கு. இங்க பார்த்தா ஸ்ரீ விஷ்ணு ப்ரோ வந்து அவர் ஒரு தெறிக்க விடுறாரு அவருடைய இதுல வந்து. இங்க பார்த்தா கிஷோர் ப்ரோ, இங்க பார்த்தா கேட்டிகா வந்து இருக்காங்க. எப்படி இருந்துச்சு? அது ஆக்சுவலா செட் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமா பார்க்குற மாதிரியே இருக்கும். ஃபுல் ஃபன், ஃபுல் ஜாலி அந்த மாதிரி இருக்கும். எங்க டைரக்டர் கார்த்திக் சார் கூட அவங்களும் தமிழ் தான். ஓகே. அப்போ எப்படின்னா அதனால எனக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருந்தது. எல்லாருமே வந்து சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னாங்க. கிஷோர் சாரும் ஸ்ரீ விஷ்ணு அவங்க 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் கேட்டுட்டு எதுவுமே தெரியாது ஒரு ஆள் மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். என்னோட கியூ வேர்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போதானே எனக்கு என்னோட டைலாக் சொல்ல முடியும். அப்படி ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னாக தான் போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. என்னென்னா புது லாங்குவேஜ், புது அட்மாஸ்ஃபியர். அதனால அடாப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. பட் அதுக்கப்புறம் ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு தமிழும் புரிங்கிற மாதிரி சினிமாட்டோகிராஃபர் அவங்க வேல்ராஜ் சார். ஆமா, வேல்ராஜ் சார். அது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கும்ல? ஆமா. வேல்ராஜ் சார் கூட இப்போ நல்லா பண்றேன்னா நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி தெலுங்கு மல்டிலிங்குவல்ல ஒரு படம் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து நிறைய படங்கள் நம்ம பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் படம் தெலுங்குல பண்ணும்போது
நமக்கு ரொம்ப வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும்ல. இந்த படத்துல நல்லா பண்ணா மட்டும் தான்டா அடுத்த படம் வரும். அந்த மாரிலாம் இருந்துச்சா? டெஃபினெட்லி ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா வரும். ம். அந்த ப்ரெஷர் வந்து லவ் டுடேக்கு அப்புறமே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாரும். ம். அது வந்து அஸ் அன் ஆக்டர் கொஞ்சம் ப்ரெஷரிங்கா தான் இருக்கு. பட் ஓகே. நான் வந்து காமா தான் போயிட்டுருக்கேன். ம். காம் அண்ட் ஸ்டெடி அண்ட் சட்டிலா தான் போயிட்டுருக்கேன். ஸோ தெலுங்கு பண்ணும்போது கீதா ஆர்ட்ஸ் தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. ஓகே. அவ்வளோ பெரிய ஒரு பேனர். அதுல தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு நான் வரதே கீதா ஆர்ட்ஸ் பேனர்ன்னு சொல்லும்போது, வெளிய சொல்றதுக்கே அது ஒரு பெரிய விஷயம் அஸ் அன் ஆக்டர் எனக்கு. ம். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, அல்லு அரவிந்த் சாரும், வித்யா மேம் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஓகே. அல்லு அரவிந்த் சார் ஒரு நாளைக்கு செட் விசிட் பண்ணப்போ, தமிழ்ல தான் பேசினாங்க என்கிட்ட அவங்க. நல்லாவே தமிழ் தெரியும் ஓகே. அவங்களுக்கு. தமிழ்ல பேசிட்டு நெறைய என்னோட ஃபேமிலி விஷயங்கள், என்னோட கரியர் விஷயங்கள் எல்லாமே பேசினாங்க. பேசிட்டு அவங்க சொன்னாங்க, உங்கள பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ம். அம் ஹேப்பி டூ மீட் அ நைஸ் ஆக்டர்" அப்படின்னு சொல்லி தான் அவங்க போனாங்க. ஓகே. அப்புறம் சக்சஸ் மீட்டுக்கு கூட சக்சஸ் மீட் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. பட் ஆன் ஸ்டேஜ்ல அவங்க சொன்னாங்க, "கீதா ஆர்ட்ஸ்ல இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னா, என்னை காஸ்ட் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு ஆக்டரா இருக்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் நான் இன்னும் ஒரு பிகினர் தான். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. ஏங்க நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஓகே. அது. நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். இது ஆக்டிங்கும் சரி, இண்டஸ்ட்ரியில எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி இருக்கணும் அதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்ளோ பெரிய ஒரு மனுஷன் வந்து என்ன பத்தி அப்படி சொல்றது வந்து கண்டிப்பா ஒரு ஒரு லைஃப் அச்சீவ்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம வந்து இந்த லாங்குவேஜ்ல என்ன படம் பண்ணணும்? ஹாலிவுட், பாலிவுட் அந்த மாரிலாம் இருக்குதா? எல்லாருக்கும் இருக்கும். பட் ஹாலிவுட், பாலிவுட் இப்போதைக்கு இல்லங்க. ஓகே. இப்போதைக்கு சவுத்துல எல்லா லாங்குவேஜஸும் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ம். சூன் அப்டேட்ஸ் வரும். ஓகே. ஓகே. இல்ல. இப்ப நான் வந்து அது ரூமரா வந்து கேட்கிறேன் பாருங்க. அது என்ன ரூமர்ன்றது நீங்க வந்து சொல்லிக்கோங்க. அண்ட் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு படம். இந்த படத்துல வந்து டபுள் ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா? அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமான்னு ஒரு ஹெசிடேஷன் வந்து ஆரம்பத்துல இருந்திருக்கும்ல. ஆக்சுவலி கார்த்திக் சார் வந்து கதை நரேட் பண்ண ஆரம்பிக்கும் போதே ம். இது சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. ஓகே. இந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம், வேணாம். வேண்டாம். ம். இதுல 2 ஹீரோயின்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும். ம். உங்க போர்ஷன் இப்படி இருக்கும், அவங்க போர்ஷன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ கதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னோட கேரக்டர் மேல ஒரு டென்ஷனோ இல்ல இது கீழ போயிடுமா, இது மேல போயிடுமா அப்படி எதுவும் தோணல. ம். எனக்கு என்னன்னா, அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஓகே. ஹரிணி ஒரு டான்ஸர்ன்னு சொல்லும்போதே வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி டான்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிகாஸ் எனக்கு டான்ஸ் பிடிக்கும். பட் ஐ அம் நாட் அ டான்சர். ஓகே. டான்ஸ் பண்றது பிடிக்கும். அப்போ இந்த மாதிரி ரிஹர்சல்ஸ் இருக்கும், ஸ்டுடியோ போணும் அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சேன். ம். அப்புறம் வந்து இந்த கேரக்டரும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எக்ஸ்ட்ரா ஜோவியல், ஒரு பையன் பின்னாடி சுத்துறா, அந்த மாரி இருக்கும்போது, அதுக்கான ஒரு யூனிக்னெஸ் அந்த கேரக்டருக்கு இருந்தது. அதனால தான் இந்த படம் ஓகே. சூஸ் பண்ணேன். ஆக்சுவலா அத பார்க்கும்போது கொஞ்சம் வந்து, என்னடா இந்த மாரி பொண்ணுங்கலாம் எங்கடா இருக்காங்க? அப்படின்னு எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே அந்த மாரியா? நானும் திரும்பி பார்க்குறேன். அந்த மாரிலாம் இருந்துச்சு. அது உங்களுக்கு அந்த கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ரொம்ப துருதுருன்னு ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையனு பின்னாடி போம்போது, அது எப்படிலாம் இருக்கும்? அந்த தியேட்டர்ல போயிட்டு அந்த பாப்கார்ன எடுத்து புடுங்கி சாப்பிடுறதா இருக்கட்டும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படி? இந்த பாப்கார்ன் எடுத்து சாப்பிடுறது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி எனக்கு நேச்சுரலா இந்த ஃபன் எலிமெண்ட் பண்ண தெரியாது. ஓகே. இந்த சீரியஸான இமோஷன் பண்றது, இல்ல ஆங்ரியா இது பண்றதெல்லாம் ம். அ பண்ண தெரியும். அப்படிதான் நான் ம். நெனச்சுட்டு ம். இருந்தேன். ம். ஆனா, இந்த படம் பண்ணும்போது தான் சரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் நம்மளுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. என்னால மேனேஜ் பண்ண முடியும்னு ஆக்சுவலி சிங்கிள்ல தான் எனக்கு தெரிய வந்தது. ஓகே. ஒரு கோவில் சீன் வந்து இப்போ ரீல் இல்ல. அது எல்லாருமே நான் அத கேட்கிறேன் இருங்க. அந்த ரியாக்ஷன் எங்க இருந்து புடிச்சீங்க? டக்குன்னு அப்படியே சுத்திக்கிட்டே வரீங்க. சா இத ஆமா. அப்படியே பார்த்தா இப்படின்றீங்க, அப்படின்றீங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா கியூட்டா இருந்துச்சு அது. தேங்க் யூ, எப்படி தேங்க் யூ. அது? அது நேச்சுரலா வந்தது. நான் வந்து இந்த சீன் சொல்லும்போது, நான் சும்மா என்னோட ஹேர் பண்ற அக்காட்ட இப்படி இப்படி சுத்தி வரலாமான்னு சும்மா நான் சொன்னேன். ஓகே. அப்போ டைரக்டரும், ஹீரோவும் அத பார்த்துட்டு இருந்தாங்க. பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது நேச்சுரலா அப்படி வந்துடுச்சு. அதனால ஓகே. அண்ட் இன்னும் என்னன்னா, அந்த படத்துல எனக்கு என்னோட ஒரு எலமெண்ட் போடுறதுக்கு ஃப்ரீடம் இருந்தது. ஓகே. இப்ப கார்த்திக் சார் வந்துட்டு எப்படின்னா, "சரி நீங்க இது பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது
கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு ம். அவ்வளோ ஒரு 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 ஃப்ரீடம் இருந்தது. ஓகே. அதனால என்னோட எலமெண்ட்ஸும் அந்த கேரக்டருக்கு என்னால கொடுக்க முடிஞ்சது. ஓகே. அப்புறம் என்ன தெலுங்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் சார். ஸோ அடுத்தடுத்து நல்லா இருக்குல்ல கேட்கும்போது. நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாரி இவங்க தெலுங்கு சைடுல இப்ப நம்ம நம்ம தமிழ்ல யார் கூட நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருக்குன்னு தெரியும். தெலுங்குல யார் கூடலாம் நடிக்கணும்? கண்டிப்பா அல்லு அர்ஜுன் சார் கூட எனக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. வேற? வேற ராம் சரண் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க கோர்த்து வரேன். தமிழ்ல? தமிழ்லையா? தமிழ்ல எனக்கு விஜய் சார் பிடிக்கும், விஜய் சேதுபதி சார் பிடிக்கும், சூர்யா சார் பிடிக்கும், தனுஷ் சார் பிடிக்கும். லிஸ்ட் இப்படி பக்கா பிளான் நீ. ஒருத்தர விட மாட்டேனே. எல்லார் கூடயும் பண்ணுவோம். இந்த குட்டி இவானா திரும்பி பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? குட்டி வானாவ பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி ஆச்சரியமா இருக்கு. நான் இவ்ளோ வளர்ந்துட்டேனா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்கு. ஓகே. என்னன்னா, இப்போ அ இப்போ நான் இருக்கிற ஏஜுக்கு நான் ரொம்ப மெச்சூர்டுன்னு நெனைக்கிறேன். எனக்கு கிஷோர் சார் அத எனக்கு என்கிட்ட சொன்னாங்க. ம். கிஷோர் சார் நாங்க வந்து ப்ரமோஷனுக்காக சிட்டீஸ் எல்லாம் ஆந்திரா சைடு, தெலுங்கானா சைடு அந்த மாரியெல்லாம் போயிட்டுருக்கும்போது, ஃப்ளைட்ல நானும் வெண்ணில கிஷோர் சாரும் சேர்ந்து தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஃப்ளைட் ஃபுல்லா நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். ம், ம். சார் வந்துட்டு, "உங்க ஏஜுக்கு நீங்க ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க. ஆனா வெளிய பார்த்தா அது தெரியாது" அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. உங்கள வெளிய பார்க்கும்போது ரொம்ப கேர் ஃப்ரீயா, ஜாலியா அது இதுன்னு சொல்லிட்டு துருதுருன்னு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு சைடு இருக்குங்கிறது, அந்த ஒரு 1 ஹவர் டாக்ல தான் தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ திடீர்னு எனக்கே சரி ஓகே, ஆமா இப்படி ஒரு சைடு எனக்கு இருக்குன்னு எனக்கே ஒரு இது ஓகே. வந்துடுச்சு. இருக்குமோ ஒருவேள? அவர் சொல்றது உண்மதானா? அந்த மாரிலாம் இருந்ததா? உண்மதான், உண்மதான். எஸ், ஓகே. எஸ். அந்த மெச்சூரிட்டி அப்படின்ற அத வந்து நீங்க எத பேஸ் பண்ணி நீங்க நினைக்கிறீங்க? மெச்சூரிட்டி அப்படின்றது என்ன நினைக்கிறீங்க? மெச்சூரிட்டிங்கிறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும், ஐ ஹேவ் அன் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. ஓகே. அது சினிமா தான் எனக்கு அது குடுத்தது. ம். அது என்னன்னா, சின்ன வயசுல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுனால, நெறைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நெறைய ஆட்கள் கிட்ட பேசியிருக்கோம். ம். அ நெறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ என்னோட ஏஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸோ இல்ல இந்த இந்த மாரி சிச்சுவேஷனும் வந்ததில்ல. ம். எல்லாரும் இன்னும் ஃபேமிலி கூட, அப்பா, அம்மா கூட தான் இருக்காங்க ம், ம். ஊர்ல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து அதிலிருந்து வெளிய வந்துட்டேன். ம். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மென்டல் ஸ்டெபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஃபேமிலிய சப்போர்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா, எமோஷனல் சப்போர்ட் குடுக்குற விஷயமா இருக்கட்டும், நம்மளுக்கு யாருமே இல்லாதப்போ நம்ம தனியா நம்மள சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஓகே. அந்த இவானா வராங்க. அந்த மெச்சூர்டு இவானா வராங்க. எல்லா அதர் சைடு எல்லா இப்போதும் இது வெளிய வராது. இல்ல அதர் சைட் ஆஃப் இவானா எஸ். ரொம்ப மெச்சூரிட்டியா பேசுறது. ஓகே. அண்ட் வந்து ஒரு ஆக்டரா நீங்க இந்த பெர்சனல் லைஃப்க்கும் நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாவும் ஏதாவது டிஃபரன்ஸ் பண்ணிப்பீங்களா? நம்ம லைஃப்ல ஏதாவது? இப்படிதான் நம்ம லைஃப் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. டிஃபரன்ஸ்ன்னு சொல்றதுக்கு ரொம்ப நான் பிலாசபிக்கலா போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ ஆக்டருக்கும், இவானாக்கும் அதான் என்னோட பெர்சனல் பெர்சனல் லைஃப்க்கும் இவானாக்கும், ஆக்டர் இவானாக்கும் டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குமா? நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னது? பிகாஸ் நான் வந்து இவானாங்க இவானான்னு நீங்க கூப்பிடும்போது நான் ஒரு ஆக்டர். பட் ம். அலீனான்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு நார்மல் ஓகே. இது. பட் ஐ ஐ திங்க் இப்படி 2 ஒரு பேரு வந்ததே ஒரு நல்ல விஷயம் வந்து நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ம், என்னன்னா, ம், ம். என்னோட க்ளோஸா இருக்கிற எல்லாருமே வந்து என்ன அலீனான்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகே. அது வந்து ஒரு கம்ஃபர்ட் நேம் அப்படின்னு சொல்லலாம். நான் காலேஜ் இருக்கும்போதோ, இல்ல ஸ்கூல்ல இருக்கும்போதோ, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ பார்க்கும்போதோ எல்லாருமே வந்து அலீனான்னு கூப்பிடும்போது, ம். அ ஐ ஃபீல் வெரி நார்மல். ஓகே. ஆனா இவானா அப்படின்னு நீங்க கூப்பிடும்போது, ஐ நோ இட்ஸ் மை ஸ்டேஜ் நேம். இட்ஸ் மை ஃபிலிம் நேம் தெரியும். அப்போ வந்து அது ஒரு செலிபிரிட்டி அந்த ஒரு லெவலுக்கு ஓகே, போகும். ஓகே, ஓகே. அது இருக்கு. ஓகே. இந்த பவர் ரேஞ்சர்ஸ்லாம் கையில வந்து அந்த மாப்பர் வந்து அதாவது பவர் இல்லாம அலினா, பவர் வந்தா இவானா. இவானா. இல்ல நல்லா இருக்கு. ஆமா. ஓகே. ஆனா ஆக்சுவலா வந்து உங்க பேர் என்ன? இன்னொரு பேர் என்ன? கொரோனாவா? கொரோனாவா? ஆமா. இல்லையே! எல்லார்ட்டயும் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடுறீங்க. இத எல்லா ஓ! நீங்க தான் அப்போ இன்ஸ்டால எனக்கு அந்த மெசேஜ் பண்ணதா? அது இன்னும் நெறைய பேர் இருக்கானுங்க. அதுலயே நான் ஒரு ஆள் வேணா வச்சுக்கோ. சரி, ஓகே. ம். ஓகே. அண்ட் வந்து தமிழ் சினிமால நான் ஒரு சில உங்கள பத்தி சில ரூமர்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன எல்லா ரூமர்? இன்டர்வியூஸ்லயும் ரூமர்ஸ் பத்தி சொல்றாங்க. இவ்ளோ ரூமர் இருக்கா என்ன பத்தி? அப்படியா? எல்லாருமே கேட்குறானுங்க. சரி இருக்குன்னு நீங்க நெனைக்கிறேன். சொல்லுங்க. என்னென்ன ரூமர்ன்னு ஓகே. தெரிஞ்சுக்கலாம். இவானா வந்து ஜனநாயகன்ல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாங்க.
ஆனா வந்து நம்ம யாருக்கும் காமிக்க மாட்றாங்க. இது ரூமரா உண்மையா? ரூமர். ரூமர். ஓகே. ஏன்னா அவங்க கூட ஒரு படம் பண்ணணும்னு நானே ரொம்ப இதுவா இருக்கும். ஓகே. அது அண்ட் எப்படியாவது நடக்கும் அப்படின்னு தான் நான் இன்னும் பாத்தீங்களா? அது மேபி நடக்கலாம்ல. அவர் ஆமா வந்து நடக்கலாம். மேபி இப்ப கூட நாளைக்கு கூட கால் பண்ணி ஆமா, ஆமா, ஆமா. நடிக்கிறீங்களா இவனா அப்படின்னு சொல்லி கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. வரேன் சார் அப்படின்னு சொல்லிடுவேன். அது என்ன ஏன் நான் நெறைய ஆர்டிஸ்ட்ட பேசியிருக்கேன். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில விஜய் சார் நடிச்சிரணும். ம். விஜய் சார்ட்ட ஒரு டயலாகாவது பேசணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு அது என்ன காரணம் ஏன்? கேரளா நான் ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து தமிழ் ஃபிலிம்ஸ் பார்த்து வளர்ந்தது வந்து இவங்களோட மூவிஸ் தான் அதிகமா பார்த்தது. ஓகே. விஜய் சாரும், சூர்யா சார் மூவிஸ் வந்து அதிகமா பார்த்து வளர்ந்து வந்தேன். ம், ம். ஸோ தமிழ் ஆக்டர் இப்போ கேரளால நீங்க யார்ட்ட கேட்டீங்கனாலும், உங்களுக்கு புடிச்ச தமிழ் ஆக்டர் யாருன்னு கேட்கும்போது, ஓகே. சூர்யா சார் இல்லன்னா விஜய் சார். இந்த 2 பேர் தான் அவங்க சொல்லுவாங்க. ம், ம். ஸோ கண்டிப்பா அவங்க கூட நடிக்கணும். ஒரு ஆக்டரா இருக்கும்போது அவங்க கூட நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும்ல. அதனால தான். அவங்க மூவிஸ்ல அவங்க சொல்ற டயலாகும் சரி, அவங்களோட இதுவும் சரி, நிறைய இன்ஸ்பிரேஷன் குடுக்குறாங்க அது. ஸோ அந்த மாரி இருக்கிற ஒரு ஆள் கூட நடிக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதனால. ஓகே. அதாவது அடுத்த ரூமர் வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய காட் ஆஃப் லவ்ல இவங்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. எஸ்டிஆர். இப்போ எனக்கு வரவே இல்லையே இந்த மாதிரி ரூமர் எல்லாம். இல்ல அப்படிதான் சொல்றாங்க. நீங்க கிரியேட் பண்ணீங்களா இதெல்லாம்? மேபி இருக்கலாம். சரி சான்சஸ் இல்ல. இல்லையா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஓகே. அடுத்த ரூமர் வந்து ஹாலிவுட்ல யுவனாக்கு சான்ஸ் கிடைச்சுச்சு. ஒரு முக்கியமான ஒரு படத்துக்கு வந்து ஹாலிவுட்ல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹாலிவுட்டா? ஆமா. சீரியஸா? ஆமா. எனக்கு தெரியலங்க சத்தியமா. ஓகே. அண்ட் வந்து நீங்க சொன்ன மாரி அல்லு அர்ஜுன் சாருடைய புஷ்பா 3ல ஒரு முக்கியமான கேரக்டர் நீங்க பண்ண போறீங்களாம். அப்படியா? ஆமா. கிடைச்சா சந்தோஷங்க சத்தியமா. இந்த ரூமர் வந்து ரியலா தான் நல்லா இருக்கும். ஆமா. ஓகே. இந்த மாரி நீங்களே ஆசைப்படுற ஏதாவது ஒரு ரூமர் இருக்கா? இது எல்லாமே நடந்தா சந்தோஷம். சந்தோஷமா இருக்கும். ஓகே. நீங்க ஏதாவது ரூமர் பார்த்திருப்பீங்களா? ஏதாவது ஒண்ணு சம்மந்தமே இல்லாம, "டேய் என்னடா அது என்ன பத்திலாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க?" அந்த மாரி ஏதாவது நீங்க பார்த்து சிரிச்ச ஏதாவது ரூமர் இருக்கா? நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ஆர்டிக்கிள் வந்துடுச்சு. நான் வந்து 4 கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு. உண்மதானே? என்னங்க? நான் நினைச்சேன் சரி எப்படியும் ஒரு இத்தன படம் நடிச்சிருக்கீங்க. ஒரு 10 கோடியாவது சம்பளம் வாங்குவீங்க. வாவ்! எத்தன கார் நிக்குது உங்க வீட்ல? எப்படியும் பென்ஸ், BMW, ஆடி வேற என்ன வீட்டுக்கு இருக்கு? வந்திருக்கீங்களா என்னோட? போச்சு. இல்ல அது எதனாலன்னா, ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து என்கிட்ட கேட்டாங்க என்னோட ஊர் பேரு கேட்டாங்க. என்னோட ஊர் பேர் வந்து 4 கோடி. சத்தியமா. 4 கோடி தான் என்னோட ஊரு பேரு. ஆ. அது அவங்க கேட்டாங்க. நான் இன்டர்வியூல சொன்னேன். நெக்ஸ்ட் டேலருந்து ஆர்டிக்கிள் வந்துடுச்சு. நான் 4 கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி. இல்ல ஊரு பேரு சொன்னதுக்கும் 4 கோடி சம்பளத்துக்கு எப்படி லிங்க் 4 பண்ணாங்க? கோடி வந்துடுச்சாங்க. உங்கள மாரி ஆட்கள் தான் அத லிங்க் பண்றாங்க. ஓ! அப்ப உண்மையிலே உங்க வீட்ல வந்து பென்ஸ் இல்ல, ஒண்ணு, இல்ல. BMW ஒண்ணு இல்ல. எதுவுமே இல்ல. போச்சு ஒண்ணு. ம். இல்லையா? இல்ல. ஓகே. அப்ப அந்த 50 கோடி மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய பங்களா? இல்ல. இல்ல. ம்ஹ்ம். அப்ப அந்த 1000 தோப்பு? இல்ல. யா இதெல்லாம் நானா சொல்றதுதான். மறுபடியும் இதே எழுதி விட்டு 1000 தோப்பிற்கு அதிபதி இவானா? அப்பா! ஓகே. ஸோ ஆஃப்டர் வந்து லவ் டுடேக்கு அப்புறமா நீங்க வந்து மீட் பண்றீங்க. டிராகன்ல பிரதீப் ரங்கநாதன. எப்படி இருந்தது? ஆக்சுவலா அவருடைய குரோத் வந்து அப்படி பார்க்குற மாரி இருக்கு. எப்படி ஆமா. இருக்கு? ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி ஹேப்பி ஃபார் ஹிம். ஓகே. என்னன்னா, அவங்க நெறைய கஷ்டப்பட்டுருக்காங்க லைஃப்ல. ம். அவங்க நெறைய ஹோம்வொர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. லவ் டுடே ஐ திங்க் அவங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த படத்துக்காக. ஓகே. ஸோ ஹி வாஸ் வெரி மெட்டிகுலஸ் அபவுட் எவ்ரி சீன் அண்ட் ஈச் டயலாக். ம். அண்ட் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு பிளான் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. நான் கேட்டேன் கண்டிப்பா. பிளானே இல்லன்ட்டாப்ல. அ? நான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் பிளான் இல்லப்பா. அப்படியே சும்மா ஃப்ளோல சும்மா சொல்றாங்க. சும்மா அவங்க சொல்றது. கண்டிப்பா 10 வருஷத்துக்கான ஒரு பிளான் வந்து போட்டு ஓகே. வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளான் படியே எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுல அதனால ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்ல. சொன்னதில்ல. ஓகே. ஆஃப்டர் லவ் டுடேக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து வந்த ப்ராஜெக்ட் எல்லாமே லவ் டுடே அந்த கேரக்டர் வச்சு தான் அதிகமா வந்து சொல்லியிருப்பாங்க ரைட்டா? பட் நீங்க அதே மாரி அ இதே கேரக்டர் தான் வேணும்லாம் கேட்டிருப்பாங்க நெறைய பேர். இந்த மாரி ஸ்டோரி இந்த மாரிலாம் வந்ததா? எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அ அதிகமா ஆக்சுவலி இந்த மாரி கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்தது. ஓகே. அதுலயும் அந்த கேரக்டருக்கு ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ம், ம், ம். அத வச்சு தான் நான் அ
ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றது. ஓகே. நான் ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்டிங் எலமெண்ட் எனக்கு அந்த கேரக்டருக்கு வேணும். இப்போ என்னோட ஏஜ் கேட்டகரிக்கு எனக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. ஓகே. இவ்வளோதான் இந்த இதுதான் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டேஷனுக்குள்ள என்னென்ன டிஃப்ரெண்டா வருதோ அதுதான் நான் பார்க்குறது. ஓகே. அண்ட் மிஸ்கின் சார் அவர மீட் பண்ணது, அவர் என்ன சொன்னாரு? சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது நீங்க ரொம்ப ஸ்வீட் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்வீட் நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ஜாலியா தான் பேசுனாங்க. இப்போ ரொம்ப நேரம்லாம் ஷூட்டிங் இல்ல. ஒரு என்ன ஒரு 5 செகண்டா 10 செகண்ட் இருக்கும் அவ்வளோதான் அந்த சீன். அது ஷூட் பண்றதுக்கு நாங்க ரொம்ப டைம் எடுக்கல. அது ஷூட் பண்ணதும் ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு இடத்துல தான். அந்த இடமே ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்தது. அதுலயும் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ், இந்த லைட்டு, நாங்க ஆக்டர்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால ஒரு பெரிய ஒரு இன்டராக்ஷன் எனக்கு அவங்க கூட வரல. பட் அவங்க ரொம்ப ஜாலியா தான் பேசுனாங்க. ஓகே. அதாவது டிராகனுக்கு அப்புறமா முக்கியமான 2 பேரை வந்து சினிமால இருந்து இன்னும் கொஞ்சம் ஐ மீன் அவங்க விளாக், யூடியூப்பை தாண்டி ஒரு 2 பேரை பத்தி பேசுனாங்க. அவங்கள மீட் பண்ணீங்களா? விஜய் சித்து அண்ட் ஹசத் கான் அவங்களாம் மீட் பண்ணீங்களா? அவங்க இல்ல அது ஆக்சுவலி ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்தேன். பார்த்துட்டு நான் கேட்டேன், உங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். விஜய் சித்து அவர்களை. ஆமா, ஆமா. ஓகே. அப்போ ஆக்சுவலி நாச்சியார்ல ஒரு கேரக்டர் இருந்தாங்க. எனக்கு அவங்களோட பயங்கரமான ஒரு சிமிலாரிட்டி தெரிஞ்சது அவங்கள பார்க்கும்போது. ஓகே. அப்போ நான் திடீர்னு அவங்களோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நிறைய எல்லாம் பேசல அவங்க கூட. ஓகே. உங்களால இப்ப சொன்னோம் அப்படின்னா ஒரே டைம்ல 3 லாங்குவேஜையும் சேர்த்து வந்து பேச முடியுமா? எஸ். ஐயோ! ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து சிங்கிள் படம் பத்தி இப்போ எங்களுக்கு வந்து தமிழ்ல, மலையாளத்துல, தெலுங்குல 3லயும் பேசலாமா? பேசலாம். ஓகே. நான் வந்து கொஸ்டின் கேட்டுறேன். நீங்க வந்து நான் தமிழ், மலையாளம் சொல்றேன். நீங்க மிக்ஸடா பேசலாம். ஓகே. சரி, ஓகே. சிங்கிள் படத்துல தெலுங்குல நடிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு தமிழ்ல? చాలా தமிழ்ல. தமிழ்லையா? சாரி. ரொம்ப సంతోషமா இருக்கு. మలయాళం. ఒత్తిడి సంతోషం ఉంది. తెలుగు. చాలా திடீர்னு పిల్ల పోయిச்சு. చాలా హ్యాపీగా సంతోషంగా ఫీల్ అవుతున్నాను. ஸோ ஸ்ரீ விஷ்ணு அவர்களோட நடிச்ச ஃபீல் எப்படி இருந்துச்சு மலையாளம்? மலையாளம் ஒத்திரி சந்தோஷம். என்ன அதே ஒரு அதே மாதிரி கொஸ்டின் தான் நீங்க கேக்குறீங்க, அதனாலதான். உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப எந்த விஷயம் பிடிச்சது? இவானாவுடைய ஹரிணி கேரக்டர் என்ன ரொம்ப பிடிச்சது தமிழ்? இவானா சாரி ஹரிணி வந்துட்டு ரொம்ப ఫ్రెండ్లీயான క్యూట్ బబ్లీ ఎనర్జెటిక్ ஒரு క్యారెక్టర్. తెలుగు చాలా ఎనర్జెటిక్గా ఉన్నాను అది ఆ క్యారెక్టరు. అందుకే యాక్ట్ చేసినప్పుడు മലയാളത്തിൽ നല്ല രസം ഉണ്ടായിരുന്നു കളിക്കാൻ. കാരണം എന്ന് വെച്ചാൽ നല്ല സൂപ്പറായിട്ട് ഇങ്ങനെ തിരച്ചു തിരച്ച് നടക്കുന്ന ഒരു പെങ്കൊച്ചായതുകൊണ്ട്. മലയാളം പറഞ്ഞുകൊണ്ടേ ஆனா நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியல தானே? ஏதோ சொன்னீங்க திருச்சி கொண்டு நல்லா போய்கிட்டு இருந்துச்சுன்றது மட்டும் எனக்கு மீனிங் புரிஞ்சுது. ஓகே. நான் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் ஒவ்வொரு படங்கள் நீங்க ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது இந்த ஏதாவது படங்கள் நீங்க நடிக்கணும்னு நினைச்சு அது உங்களுக்கு வராம போய் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது படங்கள் நடிக்கணும்னு நினைச்சு வராம போனது டேட்ஸ் இஷ்யூங்கிறதுனால சில இது தள்ளி போயிருக்கும். ஆனா நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த படத்துல எனக்கு நடிக்கணும் அப்படி நினைச்சேன்னா கண்டிப்பா நான் அந்த படத்துல நடிப்பேன். அப்படியா? எப்படியாவது ஹோல்ட் பண்ணிருவீங்க. ஓகே. அப்படி நீங்க வந்து இப்போ நான் 5 ஸ்டாரோட பேர் சொல்றேன். சொல்லுங்க. அந்த 5 ஸ்டாரோடைய படங்கள்ல நீங்க டேட்டை வந்து கிளாஸ் பண்ணாம நீங்க எப்படி வந்து நடிப்பீங்க? இல்லனா ஓகே, थैंक यू गाइस. இவ்வளவு நேரம் என் கூட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். பை பை டாடா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு டைரக்டா மாட்டி விடுறதே பண்றீங்களடா அப்படின்னு. சும்மா தான் கேட்டேன், கேட்க மாட்டேன். நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். டீசெண்டா நான் கேட்க மாட்டேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சிங்கிள் அப்படின்ற ஒரு படம் தெலுங்குல பண்ணியிருக்கீங்க. இன்னும் தமிழ்ல நிறைய படங்கள் வரப்போகுது. சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்டேட்டா சொல்ல மாட்டேனால அப்டேட் சீக்கிரம் வந்துடும். அதனால தான் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அடுத்தடுத்த அப்டேட் வருது. அதே மாதிரி மலையாளத்துல நிறைய படங்கள் வந்து கன்ஃபார்மாக வரும். தேங்க்யூ ஸோ மச் இவானா அவர்களே. தேங்க்யூ.
Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.